ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதை அளவு வச்சுக்கோங்க. இது 1/4 கிலோ இருக்கும். இப்போ அந்த பவுலில் பாதி மண்டவெல்லம் பொடிச்சு எடுத்துக்கணும். 1 கப்புக்கு பாதி கப் மண்டவெல்லம் கரெக்டாக இருக்கும். அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு மண்டவெல்லத்தை அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாகு வச்சு வடிகட்டி எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மிச்சம் உள்ள பாகவே ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அப்பம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும். பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சூடான உடனே நம்ம அடுப்பை சிம் பண்ணிடணும். இப்போ ஒரு கரண்டி எடுத்து நடுவில் ஊற்றணும். ஊற்றிட்டு அது மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம ஊற்றணும். பாருங்க, நல்லா உப்பி வரும். சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கனால நல்லா உப்பி வரும். இப்போ அப்படியே பெரட்டி விட்டுட்டு ஒரு ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கரண்டியை ஊற்றுங்க. பாருங்க, மேலே வந்துருச்சு. நல்லா உப்பிட்டு அதை திருப்பி போட்டு ஓரமாக விட்டுடலாம். இப்போ அடுத்த கரண்டி ஊற்றிடலாம். இந்த கோதுமை அப்பத்துக்கு 1 கப் மாவுக்கு பாதி கப் மண்டவெல்லம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் பெரட்டி போட்டு ஒன்று போல் நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் ஒரே கலர் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, வெந்துருச்சு. அழகாக புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.